வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு வெளியிட்ட 7 முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, பேருந்தில் கட்டணம் இல்லாமல் இலவசமாக பயணம். குட் நியூஸ் சொன்ன சென்னை போக்குவரத்து துறை. அதாவது தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள், தமிழறிஞர்கள் உள்ளிட்டோருக்கு வழங்கப்படும் இலவச பேருந்து பயண அட்டைகளின் காலம் 2025 செப்டம்பர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அனுமதியற்ற மனைப்பிரிவுகளில் இடம் வாங்கியவர்கள் ஜூலை 1 முதல் விண்ணப்பித்து வரன்முறை செய்து கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, நாகை மாவட்ட விவசாயிகள் ஜூன் 30ஆம் தேதிக்குள் வேளாண் அடையாள எண் பெற வேண்டும் என நாகை மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் கண்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, வார இறுதி விடுமுறை நாட்களையொட்டி 925 சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ 2026ஆம் ஆண்டு முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை ஆண்டுக்கு இருமுறை நடத்த உள்ளது. 10ஆம் வகுப்புக்கு ஆண்டுக்கு இருமுறை பொதுத் தேர்வுகள் நடத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் புதுச்சேரி பயணிகள் ரயில் 4 நாட்கள் ரத்து என திருச்சி கோட்ட ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி விழுப்புரத்திலிருந்து அதிகாலை 5:25 மணிக்கு புறப்படும் விழுப்புரம் புதுச்சேரி பயணிகள் ரயில், அப்புறம் புதுச்சேரியிலிருந்து காலை 8:05 மணிக்கு புறப்படும் புதுச்சேரி விழுப்புரம் பயணிகள் ரயில் ஆகிய இரு ரயில்களும் இன்றும் நாளையும் மற்றும் 28, 30 ஆகிய தேதிகளில் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% ஒதுக்கீடு வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது.